வயநாடு வயநாடு லேண்ட்ஸ்லைடு. இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா இயற்கை பேரிடரில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம சைடில் அதிகமாக கேள்விப்பட்டது மழையினால் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு, சூறாவளி எல்லாம் மழையோடு சேர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம சைடில் இந்த லேண்ட்ஸ்லைடு அப்படின்ற இந்த நிலச்சரிவு அப்படின்றது அந்தளவுக்கு பெரிய ஒரு விஷயமாக இது வரைக்கும் நடந்ததில்லை. நிலச்சரிவுகள் நடந்திருக்கு, ஆனால் அது பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் நடந்தது கிடையாது. நமக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் இயர்ஸில் நடந்தது கிடையாது. சின்ன சின்னதாக திருப்பதி, அதுக்கப்புறம் இந்த ஏற்காடு, இந்த மாதிரி இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பட் அதை தாண்டி பெருசாக வேறு எதுவும் ஏற்பட்டது. ஆனால் வயநாட்டில் அப்படி இல்லை. ரொம்ப மோசமான, ரொம்ப யாருமே எதிர்பார்க்காத, சொல்லவே ரொம்ப கஷ்டப்படுற அளவுக்கான ஒரு விஷயமாக தான் அது நடந்திருக்கு. சமகாலத்தில் நாம் பார்த்து ஒரு ஊர், ஒரு குட்டி கிராமம், இந்த மாதிரியான விஷயங்கள் மண்ணுக்குள்ளே புதைஞ்சு போகிறது, கடல் நீர் புதையிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம பூம்புகார் அப்படின்ற அந்த ஊர். ஆனால் இப்போ இந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய முண்டகை, சூரல்மலை, இந்த மாதிரியான இடங்கள் 40 மீட்டருக்கு மணல் மேடம். அங்கே அப்படி ஒரு ஊரே இருந்தது, இப்போ இல்லை, காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் ஒரு 300 மேற்பட்டோர் இறந்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு. 1500க்கும் மேற்பட்டோர் பத்திரம் மீட்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 250 பேருக்கு மேலே மாயம், என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியல. அதாவது 3 நாள் இது ஏற்பட்டு 3ஆவது நாளோட கணக்கின்படி ஒரு 250 பேர் மாயம் அப்படின்னு சொல்லி. ஸோ 250 பேர் மாயம் அப்படின்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் அவங்க கிடைக்கல, அவங்க உடல்கள் கிடைக்கல, இல்லை யாராவது ஒரு மோசமான ஒரு நிலைமையில் உயிரோடவாது மீட்கப்பட்டு மாட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ரொம்ப பெருசாக இருக்குது. மொத்த இந்திய நாடே இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கு. விமானப்படை, இராணுவம், போலீஸ், தீயணைப்புத்துறை, தேசிய மாநில பேரிடர் மீட்பு படை, ஸோ இப்படி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அவங்களோட முழு எஃபெக்டை போட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த வயநாடு நிலச்சரிவு சம்பந்தமான புகைப்படங்கள், வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு ரொம்ப பதட்டம் அடையுது. ரொம்ப மோசமான ஒரு நிலைமையாக இருக்குது. கடவுள் தேசம் அப்படின்னும், இயற்கை எழில் கொஞ்சம் நகரம் அப்படின்னும் எல்லாராலையும் புகழப்பட்ட அந்த இடம் இப்போ பார்க்க அவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. இருந்த இடம், இருந்த தடம் தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்கு எல்லாம். தொடர்ந்து பெஞ்சிட்ருக்க கனமழை, இந்த கனமழையால் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு முதல்ல துவங்கினது ஒரு இடத்துல, அது அப்படியே தொடர்ந்து 2 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய சூரல்மலை அப்படின்ற ஏரியாவில் முண்டக்கையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி சூரல்மலை வரைக்கும் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு பல பேரும் மண்ணுக்குள்ளே மண்ணாக புதையுண்டு இருக்காங்க. இதில் என்னென்னா, அந்த முண்டக்கை அப்படின்ற ஏரியாவில் முதல்ல அந்த நிலச்சரிவு ஆரம்பிக்கும்போது நடு இரவு 2 மணிலேருந்து காலையில் 6 மணிக்குள்ளேயே ஒரு 3 முறை அந்த நிலச்சரிவுன்றது திரும்ப நடந்திருக்கு. ஸோ அதனால் என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடத்துலேருந்து அவங்க தகவல் சொல்லி கீழே இருக்கவங்க தப்பிச்சு போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் போயிட்டுருக்கும் போதே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மழை, வெள்ளம், இதோடு சேர்ந்து நிலச்சரிவு அப்படின்றது கற்பனையில் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம். அதுவும் நடு இரவு காலையிலேருந்து அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த தேயிலை தோட்டங்கள், சுற்றுலா பயணிகள், இது சம்மந்தமான அங்கே தொழில் பண்ணுறவங்க தான். ஸோ எல்லாருமே ரொம்ப ஒரு சாதாரண மக்கள். காலையிலேருந்து உழைச்சிட்டு இரவில் தூங்குறாங்க. நிம்மதியாக தூங்கிட்டு இருந்த அந்த டைமில், அதுவும் ஆல்ரெடி மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால நிம்மதியான ஒரு தூக்கமாக தான் அது இருந்திருக்கும். இப்படி ஒரு விஷயம் நடக்காமல் இருந்திருந்தோம். இப்போ அந்த வயநாட்டில் இருக்கக்கூடிய அந்த முண்டக்கையிலேருந்து சூரல்மலை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை மக்கள் வாழவே தகுதி இல்லாத ஒரு பகுதியாக மாறி நிற்குது. குழந்தைகள், நிறைய குழந்தைகள்
சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. தொடர்ந்து இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்களில் ஒன்று, அங்கே இருக்கிற மக்களுக்கு மன தைரியத்தை கொடுக்குற மாதிரி பிரார்த்தனை பண்ணிப்போம். அடுத்து உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். நேரடியாக போய் பண்ண முடியலனாலும் கேரள கவர்மெண்ட்டே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த நிதியுதவி சம்மந்தமான விஷயங்களில் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். எல்லோரும் மீண்டு வரட்டும்.